Hello guys, welcome to Suki Institute of Excellence. நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் JEE and NEET ஃபார் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் as well as biology சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் அ JEE or NEET or CLAT or CUT any kind of aspirant, please subscribe us. It will be helpful for you. Let's move on to the sum. So if the acceleration due to gravity experienced by a point mass at a height h above the surface of the earth is same as that of acceleration due to gravity at a depth alpha h. Okay, h is lesser than or e from a earth surface, the value of alpha will be சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். நம்ம முன்னாடி 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இட் இஸ் வெரி சிமிலர் டு இட். ஓகே, ஸோ எஸ் லெட்ஸ் சி. இதில் பாருங்கள், இந்த கண்டிஷன் மெயினான கண்டிஷன் இஃப் h is lesser than r. ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகே, இது நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லேயும் பார்த்துருப்போம். இப்போ நான் வந்து இந்த ப்ரீவியஸ் சம்ஸ் காமிக்கிறேன், ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் நான் முன்னாடி வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் அது டைரக்ட் ஃபார்முலான்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, ஸோ இந்த சம்முக்கு அது யூஸ் ஆகும். பாருங்கள், இஃப் h is lesser than r, அப்போ அந்த ஃபார்முலா என்னது? g dash is equals to g of 1 minus 2h by r. கரெக்டா? So this is the formula we are going to use. Okay, the acceleration due to gravity experienced by a point mass at a height h above the surface of the area. நல்லா பார்த்துக்கோங்க, above the surface of the area, இதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகேவா, இஸ் சேம், அப்போனா இஸ் ஈக்குவல்ஸ் டு that of acceleration due to gravity at a depth alpha h. ஓகேவா, ஸோ சேம் அப்போனா ஈக்குவல்ஸ் டு டெப்த்துக்கு என்ன பார்த்தோம்? ஒரு ஃபார்முலா வச்சு ஒரு சம் பார்த்தோமா, தட் இஸ் g மைனஸ் டி பை ஆர்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன், இதாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இது அந்த ஃபார்முலா. ஸோ இதுவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தான், அதில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறீங்களா? ஓகே, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்க, அப்போ என்ன கிடைக்கும்? ஜி கேன்சல் ஆகுமா? ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரும் கேன்சல் ஆகும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2h ஈக்குவல்ஸ் டு டி பை ஆர்னு இருக்கும். 1 கேன்சல் ஆகி இந்த 1 போய் அப்புறம் 2h இஸ் ஈக்குவல்ஸ் டு டின்னு இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா h இஸ் ஈக்குவல்ஸ் டு, அதாவது d by h is equal to 2. ஓகேவா, ஸோ இதுதான் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. ஆல்ஃபா தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அது ஆல்ஃபா வில் பின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ஃபா வில் பி 2, தட் இஸ் நத்திங் பட் 2h இஸ் ஈக்குவல்ஸ் டு டின்னு வந்திருக்கா? இதை நீங்கள் பார்க்காதீங்க, 2h இஸ் ஈக்குவல்ஸ் டு டின்னு வந்திருக்கா? ஸோ ஆல்ஃபா வில் பி அட் அ டெப்த் ஆஃப் ஆல்ஃபா ஹெச். அப்போ டெப்த் ஆஃப் alpha h, so alpha is equals to 2. ஓகேவா, d is equals to 2h னு கிடச்சிருக்கு. ஸோ dனா டெப்த்து is equal to 2h. ஸோ 2னா ஆல்ஃபா, ஹெச்னா ஹெச், அவங்க ஆல்ஃபான்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஆல்ஃபா is equals to 2. ஓகேவா, தேங்க்யூ கைஸ்.